புதுக்கோட்டை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கியது. மேல விளக்குடி பகுதியில் காரில் 8 கோடி ரூபாய் மதிப்புடைய 95 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கியது. இது தொடர்பாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞர் பிடிபட்டார். அவர் போதைப் பொருளை ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கல்லூரி மாணவனை தாக்கிய சிறுமியை இழுத்துச் சென்ற வழக்கில் இருவர் சிக்கினர். அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவனும் குளித்தலையைச் சேர்ந்த 17 வயது சிறுமியும் காதலித்து வந்த நிலையில் ஐயர்மலையில் உள்ள கோயிலில் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு தோகைமலை காவல் நிலையம் சென்றபோது அக்காண்டி மேடு பகுதியில் வழிமறித்து ஆம்னி காரை உடைத்து மாணவனையும் அவரது தம்பியையும் தாக்கி சிறுமியை இழுத்துச் சென்ற சிறுமியின் உறவினர்கள் சுப்பிரமணி, சஞ்சய் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் வன்முறை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.